கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இது நம் நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய ஒரு கோவிலா இருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோவிலில் உண்டியல் பண திருட்டு சம்பவம் தான் தற்போது பேசுபொருள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமே நேரடியாக இறங்கி வந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட போராடக்கூடிய, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற மாதிரியான பல்வேறு கேள்வி கேட்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட கட்சிகளே அமைதியா இருக்காங்க. பிரதமர் மோடி வரைக்கும் இந்த இதுல தொடர்பு இருக்கின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட எழும்புகிறாங்க. இப்படி பாக்குறீங்க சார்? அயோத்தி என்றாலே ஒரு அயோக்கியத்தனம் அரங்கேறிய இடம். அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்கின்ற ஒரு வரலாற்று இமாலய புருட்டை பாஜக என்கின்ற நாசகார கட்சி, ரத்த வெறி பிடித்த பயங்கரவாத RSS, விஸ்வ இந்து போன்ற பயங்கரவாத இந்த அமைப்புகள் எல்லாம் ராமர் பேரில் கலவரத்தை தூண்டி அரக்கத்தனமாக, மூர்க்கத்தனமாக, காட்டுமிராண்டித்தனமாக ராமர் பேரில் பலாயிரக்கணக்கான சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய மக்களுடைய ரத்தத்தை உறிந்து குடித்து இரத்த அபிஷேகத்தின் மூலமாக அங்கே வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி, என்றைக்கு பாபர் மசூதியை அத்வானி தலைமையிலான அயோக்கிய கும்பல், இரத்த வரி பிடித்த பாசிச கும்பல், பயங்கரவாத பாரதிய ஜனதா கட்சி கடப்பாயுடன் சென்று இடித்தார்களோ, அன்றைக்கே இந்தியாவின் மதச்சார்பின்மையை நேசிக்கின்ற, பாதுகாக்க நினைக்கின்ற கோடான கோடி மத நல்லிணக்கத்தை விரும்புகின்றவர்களின் இதயத்தில் கடப்பாறையால் இடித்ததற்கு சமம்தான் பாபர் மசூதியை இடித்த போது ஓருடைய மதச்சார்பின்மையை பின்பற்றக்கூடிய இதயத்தை இடித்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் என்றுதான் வரலாறு பேசும். 1992 டிசம்பர் 6க்கு முன் இந்தியா, டிசம்பர் 6க்கு பின் இந்தியா என்கின்ற வரலாறு தான் எழுதணும், எதிர்கால வரலாறு. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய இஸ்லாமிய சகோதரர்கள் பாகிஸ்தான் பிரிவினையின் போது இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தான் சென்று விடுங்கள் என்று கூறிய நேரத்தில் நாங்கள் இந்தியனாக பிறந்தோம், இந்தியாவிலேயே மடிவோம் என்று சொல்லி இந்திய சுதந்திரத்துக்காக தியாகம் செய்தவர்கள், தூக்குமேடை ஏறியவர்கள் எல்லாம் இஸ்லாம் சகோதரர்கள். இந்திய சுதந்திரத்தை எதிர்த்தவர்கள், இந்திய சுதந்திரம் தேவையில்லை என்று போராடிய இந்த RSS கூட்டம், பாஜக கூட்டம், மோடி கூட்டம், அத்வானி கூட்டம் தான் அயோத்தியில ராமர் பிறந்தார், இங்கே பாபர் மசூதி இடிப்போம் என்று ஒரு மிகப்பெரிய இரத்த கலவரத்தை, இரத்த அபிஷேகத்தின் மூலமாக அங்கே ராமர் அயோத்தியில கட்டினாங்க. கட்டி என்ன பண்ணிருக்கீங்க? அங்க ராம ஜென்ம பூமின்றீங்க, இந்தியா பூரா மக்களை திரட்டினீங்க, திருப்பதிக்கு சமமா வருமானத்தை கொண்டு வரும் நினைச்சீங்க, அதுக்கு ஒரு கமிட்டி போட்டீங்க. அந்த கமிட்டி போட்டும் போது அந்த இடம் வாங்கினது, அங்க அந்த கோயில் கட்டடம் கட்டப்பட்டதுலே ஃப்ராடு, பித்தலாட்டம் சொல்றாங்க. இந்த ராமர் கோயில் கட்டின குழு இருக்கு பாத்தீங்களா, அந்த குழுவே அங்க அந்த கமிஷன் வாங்கின முறையே தவறுன்னு சொல்லி ஏற்கனவே அதுல விவாதங்கள் இருக்கு. பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டதாக, திருட்டு சனம் செய்யப்பட்டதாக செய்திகள் ஏற்கனவே இருக்கு. அங்கே இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த பிரயாக்ஜியா என்னமோ நடத்தினாங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் அங்க வர்றது மாதிரி, ராமர் கோயிலை பார்க்கறதுக்கு வர்றது மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்தியாவில் இருக்கிற ட்ரெயினை பூரா ஃப்ரீண்ட் ஆக்குனாங்க. ராமரை பாருங்கன்னாங்க. மோடியே போனாரு. பாலன் ராமன், அதாவது சின்ன குழந்தை ராமரை நான் பார்த்தேன், என்கிட்ட பேசினான்னு சொல்லி ஒரு ஃப்ராடு விட்ட மோசடி பிரதமர் மோடி. ஏண்டா ராமரை பார்த்தேன்னு சொல்லு, அதே ஃப்ராடு தான். ராமர்னு ஒரு பாத்திரமும் கிடையாது, ராமரும் கிடையாது, ராமாயணமும் கிடையாது, கீமாயணமும் கிடையாது. அது ஒரு காப்பியம், ஒரு கற்பனை காவியம்.
வரலாறு கிடையாது. ராமர் இந்த நாட்டில் வாழ்ந்ததுக்கான வரலாறும் கிடையாது, ராமாயணம் நடந்ததுக்கான வரலாறும் கிடையாது. அது ஒரு புரட்டு பொய் பித்தலாட்டம். அது நடந்தது என்னன்னு கேட்டால் அது காப்பியம். அதில் ஆளாளுக்கு ஒரு ராமர் எழுதியிருக்காங்க ராமாயணத்தை. துளசிதாசர் ஒன்று எழுதியிருக்காரு, கம்பர் ஒன்று எழுதியிருக்காரு, வால்மீகி ஒன்று எழுதுறாரு. ஆளாளுக்கு கம்பராமாயணம் 100 பேர் எழுதியிருக்காங்க. அது வரலாறு கிடையாது. நீ பாஜக என்ற கட்சியை நீ உருவாக்குறதுக்காக அந்த ராமர்னு சொல்லி மோடி பிரதமரே போய் அதுக்கு அடிக்கல் நாட்ட போறது, அது திறக்க போறது, அதுக்கு அபிஷேகம் பண்றது, அங்க அந்த பாலராமனை பார்த்து சிரிச்சேன்றது, அவர் எனக்கு சிரிச்சாருன்றது, இப்படி ஒரு ஃப்ராடு உலகத்துல எங்கேயும் கிடையாது. நாட்டில் விஞ்ஞானம் வளர்ந்த உச்சமான இந்த நாட்டில் செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி குடியேறலாம்னு சொல்லி அவன் திட்டம் போட்டுருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில செவ்வாய் கிரகத்தை தண்ணி இருக்கா, பம்பு செட்டு போட்டு அங்கிருந்து தண்ணி பற்றாக்குறைய போக்க கீழே கொண்டு வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிளாட்டுக்கு இப்பயே அட்வான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அமெரிக்கா போன்ற நாடுகளில் நாங்கள் செவ்வாய் கிரகத்தில் குடியேற போகிறோம், செவ்வாய் கிரகத்தில் ஸ்கூல் கட்டலாமா காலேஜ் கட்டலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் இங்கே வந்துக்கிட்டு குட்டி பாலகன் ராம என்கிட்ட பேசினான்னு ஒரு மோடி பிரதமர் சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அறிவியலை வளர்க்க வேண்டியதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. மூட நம்பிக்கையை வளர்க்கிறார். அங்க ராமர் கோயில் கட்டினதுல ஃப்ராடு. அந்த ராமர் கோயில் கட்டினதுல புனிதம் இருந்துச்சா? ராமர் கோயில் கட்டினது பாப்பா தானே கட்டினா, பார்ப்பனதான் இந்த கமிட்டியில இருந்தா. நீங்க நம்ம ஊர்ல சாதாரணமா ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஊர்ல இந்த ஆடி மாசம் வந்துச்சு பூரா கோயில்ல, மாரியம்மன் கோயில்ல, கல்கத்தா காளியம்மே, வசந்த மாரியம்மே, கொடீஸ்வரி அம்மே, எல்லா அம்மனுக்கும் கூழ் காய்ச்சி ஊற்ற போறான். 100 வீடு இருந்தா கூட அம்மன் கோயில் வச்சிருப்பான், கருப்புசாமி கோயில் வச்சிருப்பான், ஐயனார் கோயில் வச்சிருப்பான், சுடலசாமி கோயில் வச்சிருப்பான், கருப்பு கோயில் வச்சிருப்பான். 100 வீடு இருந்தாலும் அந்த 100 வீட்டுக்காரன் உழைப்பாளியா இருப்பான், வாட்டாளியா இருப்பான். செவ்வாய் வெள்ளிக்கிழமை போய் 5 ரூபா 10 ரூபா உண்டியில போடுவேன். 10 ரூபாய் நம்ம ஊர் பூசாரி மாயாண்டியோ பாண்டியோ நம்ம ஊருக்கார ஐயனாரோ சுடலையோ பூசாரியா இருப்பான். அது ஒரு 10 ரூபாய் எடுத்து வந்துட்டா தினமலர்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, பார்ப்பன பத்திரிகையில, தொலைக்காட்சியில இந்த ஊரை சேர்ந்த அம்மன் கோயிலில் உண்டியல் திருட்டுன்னு போடுவேன். என்ன போடுறேன்? நம்மால் சூத்திரவாள். நல்லா புரிஞ்சுக்கிறேன். நம்மால் சூத்திரவாள்னு சொல்றான் பாத்தீங்களாமே. யார? பாட்டாளி உழைப்பாளி வர்க்கத்தை சூத்திரன், வைசினிய, சத்திரிய, சூத்திரிய என்னவோ பிரிச்சு வச்சிருக்கான். இவன் மட்டும்தான் உயர்ந்தவன், பாப்பா மட்டும்தான் நான் பிறவியிலே சிவனால படைக்கப்பட்டவன், மற்றவெல்லாம் காலுக்கு பிறந்தவன், கைக்கு பிறந்தவன், அழுக்குக்கு பிறந்தவன், சத்திரியன், பஞ்சமன் எல்லாம் வச்சிருக்கான். இவன் தான் கோயிலை பூரா ரோட்ல கட்டியிருப்பான். இந்த ரோட்ல கட்டிருக்கிற கோயில்ல ஒரு 10 ரூபா உண்டியில பூசாரி நம்மால் எடுத்துக்கிட்டா கோயில் உண்டியலில் திருட்டு தலைப்பு போடுவான். கோயில் பூசாரி பாண்டி தப்பி ஓட்டம் தலைமறைவு, திருட்டு பூசாரியை அவனை போலீஸ் தேடி வருகிறது, தினமலர் தலைப்பு போடுவான். இன்னைக்கு நீங்க பாருங்க தினமணியில என்ன தலைப்பு, தினமலர்ல என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவன் என்ன தலைப்பு போடுவான்னு கேட்டா, அதாவது காணிக்கைகளை எண்ணும் பணியில் ஈடுபட்ட வங்கி பணியாளர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பிரயாக்ராஜ் கும்பமேளாவின் போது ராமர் கோயிலில் தினமும் 10 லட்சம் மேற்பட்ட வழிபட்டனர். அப்போது பக்தர்களால் வழங்கப்பட்ட தங்கம், வெள்ளி, பணம் உள்ளிட்ட காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளில் முறைகேடு நடைபெற்றதான். அதாவது 10 ரூபா உண்டியில நம்ம ஊர் பாண்டி கோயில்ல, நம்ம ஊர் மாரியாத்தா கோயில்ல, காளியாத்தா கோயில்ல, அம்மன் கோயில்ல 10 ரூபா உண்டியில 100 ரூபாயை களவாண்டு போயிட்டா அவன் பேரு பூசாரி தப்பி ஓட்டம், திருடன் பூசாரி ஓடி விட்டான் தலைப்பு போடுறாங்க. ஆனா பக்தர்களால் வழங்கப்பட்ட தங்கம், வெள்ளி, பணம் உள்ளிட்ட காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளில் இதுக்கு பேர் திருட்டு கிடையாது, முறைகேடு. தமிழன் பாட்டாளி உழைப்பாளி வர்க்கம் கோயிலில் 10 ரூபா சூட வாங்குறதுக்கு எடுத்தா கூட திருட்டு பூசாரி, திருட. ஆனா ராமர் கோயிலில் தங்கம், வெள்ளி, பணம்
எல்லாம் திருடுனா முறைகேடு. திருச்செந்தூர்ல இப்ப தாவேகா தற்கூரி அரசுல ஒரு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், திருச்செந்தூர்ல போய் மாறு இடத்துல போய் இவர் பிடிக்கிறாரு. பிடிச்சா அங்க 2000 ரூபாய் மட்டும் தப்பு பண்ணி முறைகேடாக உள்ள போனா, நம்ம முறைகேடுன்னு அவன் சொல்ற பாசியை சொல்ல நான் திருட்டுத்தனா 3000 போனா நான் 3000 ரூபாய் மட்டும் அதை எப்படி அவனுக்கு மன்னிச்சு விட்டாங்களாம். ஆனா மருத்துவமனையில போகும்போது 10 ரூபா லஞ்சம் வாங்கினாரா அங்க மருத்துவமனை ஊழியர், அவனுக்கு சஸ்பெண்ட். அப்ப என்ன காரணம்? பூணல் போட்டால் அவள் உயர்வல். அவனை திருடன்னு சொல்ல மாட்டான், தங்கத்தை களவாடலாம். தங்கத்தை திருடினா முறைகேடு, கோயில் பணத்தை திருடினா முறைகேடு. அவனுக்கு பேர் தகுதி என்ன? அதுக்கு பேர் கேட்டா அவன் பூணல் போட்டுக்கணும். நம்ம சொடலை, பாண்டி, மாயாண்டி, கருப்புசாமி பேர் வச்சவன் ஆஸ்பத்திரியில் 10 ரூபா லஞ்சம் வாங்கினா சஸ்பெண்டு. இவன் தமிழன். திருச்செந்தூர் கோயிலில் 3000 ரூபா டிக்கெட்டே இல்லாமல் பணம் வாங்கி உள்ள கோயிலுக்குள்ள விட்டவன் பேரு பாப்பான், அவன் பூணல் போட்டிருக்கான், அவனுக்கு மன்னிப்பு. இதான் மனதர்மம், இதான் மனுஸ்கிருதி. இந்த ஆட்சி தான் வரணும்ன்றான். அதான் தாவேகா தற்கூரி தலைமையில ஜோசப் விஜய் தலைமையில் இங்க நடக்குது. இந்து சமய அறநிலையத்துறை யாரு? முறுக்கு எப்போ போட்ட? இது உனக்கு சோதனையா? ஏன்னா முறுக்கு போற யாரு? பாப்பான் கிடையாது. முறுக்கு போற யாரு? நம்மாளு, அவாள் இல்ல. அவாளை நீ சோதனை பண்ண. அவள் எத்தனை லிட்டர் பாலை அபிஷேகம் பண்ற பாலை வீட்டுக்கு தூக்கிட்டு போறான்னு கேளு. அவள் என்ன உண்டியல் திருடுனான்னு சொல்லி கேளு. அவள் திருடுனால் திருட்டு இல்ல, முறைகேடு. எங்கால் திருடுனா 10 ரூபா திருடுனா திருடன். அதான் ராமர் கோயில் நடந்திருக்கு. இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னு கேட்டா, இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க அயோத்தி கோட்டை ஆணையரும் ஐஏஎஸ் அதிகாரியான விஜய் விஸ்வாஸ் பந்த், காவல்துறை ஐஜி எஸ் கிரண், மாநில நிதித்துறை சிறப்பு செயலாளர் நீல் ரத்தன் ஆகியோர் அடங்கிய எஸ்ஐடிய மாநில அரசு. அங்க ஒரு யோக்கி இருக்கான், பேரு ஆதித்யா முட்டைய, முதலமைச்சர். என்ன கிழிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இங்க ஒரு சின்ன திருட்டு நடந்தா சேகர் பாபு குறிச்சாங்க. என்ன சேகர் பாபு? சேகர் பாபு என்ன பண்றாரு? ஒன்னும் செய்யல. கோயில் நிலங்களை, ஆக்கிரமித்த நிலங்களை எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கொண்டு வந்தார். தாங்கல, தவுனாங்க. பாப்பா பூரா கோவணத்தை அவுத்து விட்டு தவுனா. இப்ப என்ன செய்யற? எந்த பாப்பானா பேசுறானா? இந்து மதத்துக்கு ஒட்டுமொத்தமா பாஜகவுடைய ஒட்டுமொத்த நோக்கமே ராமர் கோயில் திருட்ட. ராமர் கோயில் திருட்டை பத்தி பேசுற எவனாது ஆர்ப்பாட்டம் பண்ண? தமிழ்நாடு பாஜக மௌனத்துல இருக்காங்க. தமிழ்நாடு பாஜக இந்தியாவே RSS கூட்டம் என்ன பண்ற? ஒரு குழு போட்டிருக்கான். ஜூன் 13ஆம் தேதி அமைத்தது. விசாரணை மேற்கொண்ட எஸ்ஐடி தரப்பில் கடந்த ஜூன் 25 முதல் கிட்ட விசாரணை அறிக்கை தாக்கல் செய்தது. இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய எஸ்ஐடிக்கு மாநில அரசு கூடுதல் அவகாசம். இதுக்கு என்ன கூடுதல் அவகாசம்? 8 பேர் என்ன பாத்தீங்களா காணிக்க. அவன் கோயில் உண்டியல இருந்து கோயில் உண்டியல நகையெல்லாம் கொண்டு போய் சாக்கடையில புதைச்சி வச்சிருக்கான். சாக்கடைக்குள்ள வச்சிருக்கான், பதுக்கி வச்சிருக்கான். ராமரை வழிபடக்கூடிய இடத்தில் ராமர் பிறந்த இடம்னு சொல்றீங்க. அந்த ராமர் பிறந்த இடத்தில் ராமர் கண்ணுக்கு முன்னால் குழந்தை ராமரை பார்த்தேன்னு சொல்ற மோடி சொல்றார், ஒரு நாட்டின் பிரதமர். அங்க போடக்கூடிய ராமருக்கு முன்னாடி உண்டியல்ல போட்ட தங்கம், வெள்ளி, பணம் அனைத்தையும் தூக்கிட்டு போய் சாக்கடையில் ஒளிச்சு வைக்கிறான்டா. அப்ப அங்க வேலை பார்க்கிற ஊழியர்களுக்கு, பாப்பானுக்கு கடவுள் இல்லை, ராமர் என்பவர் கிடையாதுன்னு நல்லா தெரியுதா இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய, பகுத்தறிவு பேசக்கூடிய யாராவது உண்டியல திருடுனதாக திராவிட கழகத்துக்காரங்க மேல பகுத்தறிவாளம் எங்கேயா வழக்கு இருக்கா? 1 ரூபாய் களவாண்டதாக எந்த கோயிலாவது இடிச்சிருக்கமா? எங்கேயாவது கடவுள் விரோதமான காரியங்களில் நீங்க நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய அந்த விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கோமா? பிறர் நம்பிக்கையை அவமரியாதை செய்யற மாதிரி நடந்திருக்கோமா? ஆனா நீ கோயில் கட்டி அந்த கோயில் கட்டினதுலயே ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. அந்த கோயில் கட்டல ஏகப்பட்ட நன்கொடை ஃப்ராட் இருக்கு. அந்த விசாரணையை கிடப்புல போட்டீங்க. இது பூரா பாப்பா மேல இருக்கக்கூடிய விசாரணை. இப்ப 8 பேரு
அந்த காணிக்கை என்னவனை மட்டும் முடிச்சிருக்கான். அவன் மட்டும் மேலதிகாரி இல்லாம, பார்ப்பனர் இல்லாம, தலைமை பூசாரி செய்யாம இந்த ஃப்ராட் நடந்திருக்குமா? மோடிக்கு இதுல பங்கு இருக்கா? RSSக்கு இதுல பங்கு இருக்கா? இவ்வளவு ஃப்ராடு புத்திரா நடக்கும்போது இந்தியால இந்துக்களை பாதுகாப்போம், கோயில்களை பாதுகாப்போம், கோயில் சொத்துக்களை பாதுகாப்போம், கோயில் சொத்துக்களை அறநிலையத்துறைக்கு வேண்டாம், எங்களிடமே கொடுத்து கோஷம் எழுப்புற பார்ப்பன கும்பல், இந்துத்துவா கும்பல், RSS கும்பல், இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. அமைதியா இருக்கீங்க? உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் எப்போ போகுது? இத்தனை பேர் கமிட்டி போட்டு நீ விசாரிச்சிருக்க. இப்ப இந்த நிலையில கூடுதல் அவகாசம் கொடுத்ததுனால பல மனுக்களை, அதாவது நரேந்திரகுமார் கோஸ்மி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நன்கொடை முறையீடு தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், ராமர் கோவில் விவகார தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் கோரிக்கை கொடுத்தாரு. இது மட்டுமல்ல, அஜய் குமார் ராய், தினேஷ் குமார் யாதவ் ஆகியோர் மனுக்கள் தாக்கல் செய்தனர். அதுல அஜய் குமார் ராய் தாக்கல் செய்த மனுவில் நன்கொடை முறைகேடு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை FIR அல்லது குற்ற வழக்கு நம்பர் எதையும் பதிவு செய்யாமல் மாநில அரசு அமைத்த SIT விசாரணை. ஏண்டா, ஒரு குற்ற வழக்கு, இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு. எங்க ஊர்ல சாதாரண உண்டியல்ல ஒரு வலையில திருடிட்டு போட்டா கூட கமிட்டி போட்டு விசாரிப்பீங்க. அவசரம் நடந்துருச்சு, மாரியாத்தாளுக்கு அவசரம் நடந்துருச்சு, மாரியாத்தாளுக்கு வைத்திருந்த வளையல், பிளாஸ்டிக் வலையில களவாண்டு போனா கூட திருட்டு பயிர் பண்ணிட்டா பூசாரி சொல்லுவீங்க. குற்றம் நடக்க போகுது, வலையில் காணாம போச்சு, ஏதோ நடக்க போகுது, அவசகுணம் அப்படின்னு சொல்றவங்க. இவ்வளவு பெரிய திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. மாநில அரசு ஒரு குழு போட்டிருக்க. அந்த குழு போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு குற்ற வழக்கு என்ன கொடுக்கல, ஒரு FIR கூட பதிவு பண்ணாம என்ன நடக்குது? யாரை காப்பாத்துறதுக்கு? ராமர் கோயிலில் கோடி கோடியாக தங்கம், வெள்ளி, பணம் திருடு போயிருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்கு பாஜக உத்தரப்பிரதேச அரசு FIR போடல. அதாவது உச்ச நீதிமன்றம், அதாவது திருப்பதி லட்டு விவகாரத்தில் எப்படி பண்ணாங்க, இதே மாதிரிதான் கண்துடைப்பு விசாரணை கமிட்டி போட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு CBI விசாரணைக்கு போனதுக்கு முன்னாடி தான் சில உண்மைகள் உடைந்தது. அது மாதிரி ராமர் கோவில் விவகாரத்தில் CBI ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஏதோ மக்கள் ஒரு திருப்திக்காக நம்ம உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லுதாதான் நம்ப முடியும். ஆக மொத்தம் நான் பக்தர்களுக்கு என்ன சொல்றேன், எந்த கோயிலுக்கும் உண்டியல் போடாத, உழைத்த பணத்தை போடாத. யாரோ திருடுறா, திருப்பதியில போனா அங்கேயும் திருட்டு. மக்கள் கடவுள் நம்பிக்கையா இருங்க, ஒரு சூடத்தை வாங்கு, ஒரு பத்திய வாங்கு, உன் மனசாட்சி கும்பிட்டு கூட வா. கோயில் கூடாது என்பதல்ல, கலைஞர் சொன்னது மாதிரி கோயில் கொடியோரின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது. இன்றைக்கு கோயில் கொடியோரின் கூடாரமாக கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் இங்கே ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய நம்முடைய தொப்புள் கூட உறவுகளை அழித்து விட்டு, வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை அடித்து ஒரு வரலாற்று பகையை உருவாக்கி விட்டு, அங்கே ஒரு ராமர் கோயில் கட்டி, அந்த ராமர் கோயில்ல ஒழுக்கமா உங்களால் நடத்த முடியாத துப்பு கட்ட பயங்கரவாத RSS கும்பலே, திருட்டு கும்பலே. இந்த திருட்டு கும்பல் நேற்றைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறான். என்ன சொல்றான் பாருங்க, நாங்கெல்லாம் இந்துன்னு சொல்றாங்களே, அதாவது ராமர் கோயிலுக்கு CEO ஒரு போட போறோம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் இதை கண்காணிக்கிறதுக்கு CEO ஒருத்தரை நியமிக்க போறோம். அதுக்கு விண்ணப்பதாரர் இப்படி இருக்கலாம்னு சொல்றான். என்ன சொல்றான், விண்ணப்பதாரர் ஹிந்து மதத்தை தீவிரமாக பின்பற்றுவராக இருக்க வேண்டும். சரி, வைணவ பாரம்பரியத்தை சேர்ந்தவராகவும் ராமரின் பக்தராகவும் இருப்பது நல்லது. அப்ப இந்த CEOவுக்கு கடவுளின் பிள்ளை நாங்கள்லாம் இந்துக்கள் சொல்லக்கூடிய பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் விண்ணப்பிக்கலாமா? அதை சுருக்கமா சொல்றேன். அவங்களாம் விண்ணப்பிக்க கூடாதுன்னு போட்டா விவகாரமா இருக்கும்ன்றக்காக அதை என்ன போடுறான் பாருங்க,
கோயில் கட்டும் போது வாங்க இந்துக்களை, நம்மளா இந்துண்டா எல்லாத்தையும் கூலிப்பட்டாளமா போனேன். நம்மளாம் செங்கலை தூக்கிட்டு போனேன், மணலை தூக்கிட்டு போனேன். வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டேன். போனாங்க எல்லாம். யாதவர் சமுதாயத்திலிருந்து எல்லாம் போச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, விண்ணப்பதாரர் இந்து மதத்தை தீவிரமாக பின்பற்றுவராக இருக்க வேண்டும், வைணவ பாரம்பரியத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல எல்லாமே மற்ற ஜாதியில அடிபட்டு போறாங்க. சைவம் கூட வரக்கூடாது. இதை கட்டுறதுக்கா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பூரா போனீங்க. ஒரு திருட்டுத்தனம் நடக்குது. காணிக்கை செலுத்தத ஒழுக்கமா அவங்களால வச்சிருக்க முடியல. அங்க ஒரு பதவி போடுறான். அந்த பதவிக்கு அனைவரும் இந்துன்னு சொல்றான். இந்துக்களாக இருக்க யார் வேணாலும் விண்ணப்பதாரம் பண்ணலாம் சொல்லலாம்ல. அதெல்லாம் வைணவரா மட்டும் இருக்குன்னு என்ன அர்த்தம்? பட்டியல் சாதியினர் மற்றும் நம்ம அங்க அதிகமா யாதவர் இருக்கிறாங்க, இவங்களாம் வரக்கூடாதுன்னு தானே நீ வைணவ மதத்துக்காரை மட்டும் போடுன்னு சொல்ற. ஏன் இந்து மதத்துக்குள்ள இத்தனை பிரிவினை? ராமரை சைவத்துக்காரை வழிபடக்கூடாதா? ராமரை பட்டியல் சாதியினர் வழிபடக்கூடாதா? ராமரை ஓபி சமுதாயத்தை சேர்ந்து வழிபடக்கூடாதா? ராமரை கவனிப்ப சிஇஓ பதவிக்கு வைணவனை தவிர யார் வரக்கூடாதா? அப்ப ராமர் யார்? இந்துன்னா எல்லாம் தானே இந்து. ஏன்னா இந்த பிரிவினை? அது அடுத்து ஹிந்தி ஆங்கிலம் மொழியில் செயல்முறை அறிவு கட்டாயம். ஹிந்தி எதுக்கு? தமிழ்நாட்டிலையும் வசூல் பண்ண, ஆந்திராலையும் வசூல் பண்ண, கேரளாலையும் வசூல் பண்ண, மலையாள மொழி பேசிட்டு வசூல் பண்ண, குஜராத்தி மொழி பேசிட்டு வசூல் பண்ண, வங்க மொழி பேசிட்டு வசூல் பண்ண. இப்ப நான் ஹிந்தி மட்டும் கேட்கிற. ராமருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியுமா? புதுசா என்ன அவருக்கு இங்கிலீஷ்? அவருன்னா இங்கிலாந்துக்காரரா ராமர்? ராமர் இங்க தானே பிறந்தாருன்ற. நேபாளத்துக்காரர் நேபாளில் பிறந்தாருன்ற, நேபாளி மொழிக்காரன்ற. அப்ப இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல என்பதை உடைய அறிக்கையில சொல்ற. வைணவம் தான் இந்து அப்படின்னு சொல்ற. மொழி எடுத்துக்கிட்டால் இந்தி மொழிதான் ராமருக்கு தெரியும் சொல்ற. பரந்துபட்ட இந்தியாவில் இந்தியும் வைணவம் மட்டும்தான் ராமர் அப்படின்னு சொன்னா அங்கே திருட்டு சம்பவம் நடக்குது. அதுக்கு எஃப்ஐஆர் போட மாட்டேன்ற. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பொதுமக்கள் எதிர்காலத்தில் விழிப்போடு இந்த மதவாத கும்பலிடம் உணர்ச்சிகளை தூண்டி இந்துக்களுக்கு ஆபத்து, இங்கேதான் ராமர் பிறந்தார், இங்கேதான் லட்சுமணன் ஓடினார், இங்கேதான் சீதை படித்தார், இங்கேதான் பிரசவம் நடந்தது அப்படி எதிர்காலத்தில் எதை வேணாலும் காட்டி இடித்து அண்ணன் தம்பிகளாக தொப்புள் கொடி உறவுகளாக வாழக்கூடிய இஸ்லாமிய நம்முடைய பகையை ஏற்படுத்தி அங்கே ஒரு ஆட்சி அதிகாரத்தை உட்கார வைத்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை துடிதுடிக்க இறக்க வைத்து விட்டு மயானத்தின் மீது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு RSS செய்யக்கூடிய சதிகளை இந்த ராமர் கோயிலுடைய திருட்டு மூலம் அனைவரும் உணர வேண்டும். நன்றி சார். நன்றி.